ஹாய்ங்களோ வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் அன்பு நண்பன் வில்லேஜ் லைஃப் சந்துரு. சூப்பரான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நடக்கிற அழகான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவிட்டுக்கிறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தினமும் சோறு போடும் நம்ம உணவான நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வந்து நிறையா வந்து பேசி உங்களுக்கு நான் வந்து வீடியோ கவர் பண்ணி போடலான்னு சொல்லியிருக்கேங்க. பெரிய வீடியோவாக நிறைய வீடியோ வந்து கேட்டிருக்காங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் நிறையா ஃபேன்ஸு நிறையா கேட்டிருக்காங்க. அதனால் பெரிய வீடியோவாக லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் பார்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா கோபிக்கரைங்க. கோபிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வந்து 2 இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெல்லுக்கு வந்து ஃபேமஸுங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோடம்பாக்கம், சின்ன கோடம்பாக்கம்னு சொல்லுவாங்க. ஷூட்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இங்கே தான் வந்து நடக்குங்க. இப்போ நீங்கள் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்யராஜ் சார், பாரதிராஜா சார் எல்லாருமே இந்த மாதிரி தான் வந்து இங்கே தான் வந்து நிறையா வந்து ஷூட்டிங்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்குது. ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்லா லவ்வபுளாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து இங்கே தான் வந்து ஷூட்டிங்காக நிறைய வருவாங்க. ரொம்ப ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா சின்ன கோடம்பாக்கம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் பேர் வந்துடாது இல்லையா. சின்னத்தம்பி படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பிரபு சாரோட சின்னத்தம்பி படம். அந்த படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கோபியில் வந்து பார்த்திங்கன்னா பாரியூருக்கு பக்கத்தில் வந்து தொட்டிப்பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே இருக்கிற அந்த அன்னமார் கோயில், அங்கே இருக்கிற ஊர், அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற மக்களோடலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரபு சார்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுலாம் போயிருக்காரு. ஆச்சி மனோரமா வந்து போயிருக்காங்க. அங்கேருந்து கடைசியாக வந்து இப்போது ஆச்சி மனோரமாவுக்கு தாலி கட்டுற மாதிரி ஒரு பைத்தியக்காரராக ஒருத்தர் வந்து தாலி கட்டுறதுக்கு வருவாங்க. அந்த அன்னமார் கோயில், அந்த அன்னமார் கோயில் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அங்கே தான் வந்து இருக்குங்க. அந்த கோயிலேருந்து அப்படியே நடந்து வருவாங்க. நேராக இந்த மாதிரி ரோட்டில் நடந்து வருவாங்க. அந்த ரோட்லேருந்து வந்து அப்படியே வந்து ட்ரெயினுக்கு போகிற மாதிரி வந்து அடுத்த ஸ்டாட்டு போகும். அந்த ரோட்டு நடந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா கோபி ரோடு தாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த பச்சை பசேல்னு இருக்கும் இந்த கோபியோட வந்து இணைஞ்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நானும் ஒரு விவசாயி தாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய தகவல்கள் வந்து நிறையா விவசாயிகளுக்கு நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. எல்லாம் கொண்டு போய் சேர்த்தணும், நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெனக்கெட்டு நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேங்க. நிறைய நல்ல நல்ல கருத்துக்களையும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அதாவது விவசாயத்தில் இருக்கிற புரட்சிகள், கிராமத்தோட அழகு, இது எல்லாமே வந்து நாம் வந்து எடுத்து காட்டணும், ஷூட் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நெல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நல்லா விளைஞ்சிட்ருக்குங்க. இன்னும் கூடிய விரைவில் இன்னொரு 10-20 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து அறுவடைக்கு வந்து பண்ணிடுவோங்க. முதல்ல கையெறுப்புன்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து அழகாக போயிட்டு இருந்துச்சுங்க. பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையெறுப்புங்கிற சாப்டரே வந்து இல்லைங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷின் மூலமாக தான் அறுத்துட்ருக்குறோம். அதனால் அந்த கையெறுப்புங்கிற விஷயம் இல்லை. பட் கைகள் மூலமாக நம்ம நெல்மணிகள் அறுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெல் வந்து சேதமாகாது. ரொம்பவே வந்து சேதம் வந்து ரொம்ப குறைவாக தான் ஆகும். ஆனால் இப்போ மிஷின் மூலம் அறுத்தோம் அப்படின்னா நாத்தாங்கால் மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொட்டி போயிருங்க. இந்த வரப்பு வாய்க்காலையெல்லாம் கொட்டி போய் இப்போ எப்படி முளைச்சிருக்குதோ அதே போல் வந்து முளைச்சிரு. அதுதான் சங்கடமாக இருக்குது. நிறையா நெல்மணிகள் வந்து மிஷின் ஏன்னா வேகமாக இருக்குங்க. நம்ம கைகளில் அறுத்தோம் அப்படின்னா பொறுமையாக இருப்போம். மிஷினில் வந்து வேகமாக இருக்கிற போது என்ன அப்படின்னா அந்த வேகத்திலேயே எல்லாம் சிலாக கொட்டி போயிரு. அதுதான் ரொம்பவுமே வந்து தர்ம சங்கடமான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கெல்லாம் வந்து கூலி நாளி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஆள் பற்றாக்குறை. அதனால் மிஷின் மூலம் விட்டு அறுக்க வேண்டிய சூழலாகிடுச்சு. எது எப்படியாயினும் நம்ம வந்து விவசாயத்தை வந்து நாம் வந்து கட்டி காப்பாற்ற வேண்டிய சூழலில் வந்து நம்ம எல்லோரும் வந்து இருக்கோம். ரொம்ப நல்லா பேசுகிறேங்களா? எனக்கு தெரிஞ்ச தகவல்களை அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஒவ்வொன்றா அழகாக பேசிட்டு வரேன். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தடப்பள்ளியாக இருக்கும் கோட்டை வாய்க்கால் மூலமாக, அதாவது மேலே கொடிவேரி இருக்குல்லங்க, அங்கேருந்து பிரிஞ்சு வந்து தான் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கிது. இதுக்கு மேலே வந்து பவானிசாகர் டேம்லேருந்து தான் வந்து எங்களுக்கு வந்து வாய்க்கால் மூலமாக பெரிய வாய்க்கால், அதுக்கப்புறம் கொப்பு, கண்மாய், சின்ன வாய்க்கால், கொப்பு வாய்க்கால், அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தண்ணி வருதுங்க. ரொம்பவே வந்து ஒரு அழகான தருணம். இந்த வீடியோ பதிவிட்டதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய வீடியோவை போட்டு எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு எல்லா சேனலுக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 சேனல் ரன் பண்ணிட்டுருக்குங்க. என்னுடைய எல்லா சேனலுக்கும் அன்பும் ஆதரவும் கொடுத்த மாதிரி இந்த
வில்லேஜ் ரிச் வந்து இன்னொன்று வந்து உங்கள் விவசாயம்னு சொல்லி ஒன்று வச்சுருக்குங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையா சிவகார்த்திகேயனை போல நீங்கள் வச்சுக்கோங்க. நிறையா பதிவிடுவோம், விவசாயம் செய்வோம், அனைவரும் ஒன்றாக இருந்து வாழ்வோம். அதான் வந்து நான் உங்கள்கிட்ட இருந்து அழகாக வந்து வேண்டிக்கிறேன். ஸோ ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி சாயந்தர நேரம் இந்த மாதிரி அழகாக நடந்து போய் அப்படியே வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்குற போது நிம்மதியாக ஒரு தூக்கம் வரணும். மனித வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான அம்சம். எனக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே என் ஒய்ஃப் என் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பயணிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன், கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ நமக்காக காத்துட்ருக்க ஒரு அழகான ஜீவன். ஏன்னா இது இருக்கிறதுனால தான் வந்து நான் ஈஸியாக எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ண முடியுது. சூப்பராக இருக்குல்லங்க. மழை நேரம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஸோ வீட்டுக்கெல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம். தேங்க்யூ.